சூப்பர் சரவணா ஸ்டோர். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு இழுபறியில இருக்கா அப்படின்ற பேச்சுக்கள் வெளியே இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தொகுதி பங்கீடுகள் குறித்தான சில முரண்பாடுகள் இருக்கிறதுனால நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சிருக்காங்க. கூடவே செல்வப்பிரந்தகை அவர்களும் போய் சந்திச்சிருக்காங்க. என்ன பின்னணி சார் இது? டெல்லி தலைமை ஒரு விளையாட்டை விளையாடுது விஜயை காரணம் காட்டி. அதாவது நம்ம அப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி, அல்லது அவங்க போகிறாங்களோ இல்லையோ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக முடியாது காங்கிரஸால், பாஜக இருக்கிறதுனால. அதனால் அவங்க ஒரு ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் திமுக தானே இருக்குது, திமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணியில் இருக்கிறது தானே சரிங்கிற அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க. வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ விஜய் நானும் பெரியாரை ஏற்றுக்கிறேன், நானும் காமராஜரை ஏற்றுக்கிறேன், நானும் பிஜேபியை கொள்கை எதிரியாக நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு ஒன்று அந்த ஆப்ஷன் பரவாயில்லையே. அப்போ காங்கிரஸ் திமுகவோட மட்டும் இல்லை, இன்னொரு கட்சியோடையும் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சீனை உருவாக்குது. காங்கிரஸ் இப்போ அதை காரணம் காட்டி பார்த்தீங்களா எங்களுக்கு வாய்ப்பே இல்லை, உங்களோட மட்டும் தான் ஒண்டிக்கிட்டு இருக்கணும், இப்போ விஜய்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்க. அதை காட்டி நம்ம ஏதாவது பூர்வ சீட்டுகள் வாங்கணும் அப்படிங்கிறது அவங்க எண்ணம். அப்புறம் ஆட்சியில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, இத்தனை வருஷமாக ஆட்சியில் இல்லை, இந்த மாதிரி பல்வேறு செய்திகளை அவங்க முன்வைக்கிறாங்க. திமுக அதுக்கு இடம் தரல. ஓகே. ஏன்னா காங்கிரஸுக்கு அதிக இடம் கொடுப்பது அப்படிங்கிறது தேவையில்லாத சுமைன்னு திமுக பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம கடந்த முறை கொடுத்தோம், நிறைய இடத்துல ஜெயிக்க வச்சோம், அதே மாதிரி இந்த முறையும் அதே சீட்டு வாங்கிட்டு அவங்க ஜெயிக்கட்டும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இவங்க இல்லை அவன் 25லேயே முடக்குவீங்களா, எங்களுக்கு 40 வேணும், 45 வேணும், அது 30, 35 வேணுங்கிற மாதிரி அவங்க ஒரு விளையாண்டு பார்க்குறாங்க. நாங்கள் தாவேக்காவோட போகலாம், எல்லாம் 500, 1000 ஓட்டு எஜ்ஜில் தானே இப்போ தோக்குறீங்க, அப்படி போனால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பே போயிருக்கு. ஆனால் இவங்க சொன்ன நேரம் பார்த்து பிரேமலதா வந்துட்டாங்க, ஓபிஎஸ் வந்துட்டாங்க, எஸ்டிபிஐ வந்துட்டாங்க, கமலஹாசன் இருக்காங்க. ஸோ கடந்த சட்டமன்ற தேர்தலை விட 4 கட்சி இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது. எஸ்டிபிஐ இருக்காங்க, ஓபிஎஸ் கட்சிக்குள்ளேயே சேர்ந்துட்டாரு, தேமுதிக, கமலஹாசன் கட்சி, இப்போ 4மே இந்த சட்டமன்றத்தில் அவங்க புதிய இது தானே. ஏதோ ஒன்று வச்சா கூட 1+1 2 தானே. இப்போ காங்கிரஸை சரி நீங்கள் போங்க, நீங்கள் போனால் கூட இங்கே ஒரு பெரிய வெற்றிடம் வந்துடாது. காங்கிரஸ் மாதிரியான ஒரு பெரிய தேசிய கட்சியோட மக்கள் நீதி மையம், தேமுதிக, எஸ்டிபிஐ மாதிரியான சிறிய இல்லை வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ம ஒப்பிடணுமா? இப்போ காங்கிரஸுக்கு பெரிய வாக்கு சதவீதம் ஒன்றும் இல்லையே, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கட்சி, இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சிங்கிற இமேஜை தவிர்த்துட்டு, அப்படி ஒன்றும் இப்போ கன்னியாகுமரி, சிவகங்கை மாதிரியான பகுதிகளை தவிர்த்துட்டு காங்கிரஸ் இருந்தால் தான் இந்த இடத்துல ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி தொகுதியாக எதுவுமே இப்போ இல்லையே. ஓகே. அப்படி ஒரு சூழல் வந்துருச்சுல்ல. அப்படி இருக்கிறப்ப இவங்க இவ்வளோ டிமாண்ட் பண்ணக்கூடாது. அவங்க தனித்து நின்னப்போ 4% தானே வாங்கினாங்க 2014. 25 சீட்ஸ் கொடுத்து அதில் 18 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்கல்ல சார். அவங்க விடுதலை சிறுத்தைகளை 6 கொடுத்து 4 ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா மதிமுக எல்லாருமே அது 2021 திமுகவுக்கு ஆதரவான அலை எல்லாம் சேர்ந்ததில் வெற்றியில் இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டே இல்லைன்னோ, திமுகவோட வெற்றியில் காங்கிரஸுக்கு பங்கே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காங்கிரஸ் அதை வைத்து ஒரு ஒரு ரொம்ப ஓவர் பிளே பண்ணுறாங்க. அவங்க அது அமைச்சர் பதவி வேணும், மேயர் பதவி வேணும், கூட்டுறவு சங்கங்கள், இந்த மாதிரி எதையாவது இந்த மாதிரிலாம் கேட்பது அப்படிங்கிறது அறிவுடைமை கிடையாது. காங்கிரஸுக்கே அது அறிவுடைமை கிடையாது. அப்போ ஸ்டாலின் என்ன பார்க்குறாரு, ஒரு திமுகவுக்கு சார்பான ஒரு சூழல் இருக்குது, இந்த முறை நின்னா எல்லாரும் ஜெயிச்சிடலாம். அப்போ காங்கிரஸ் என்ன பிளான் பண்ணுதுன்னா, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், அப்போ முன்கூட்டியே ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுருவோம், எங்களுக்கு 2 அமைச்சர் அப்படி இப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமையா திமுகவோ முதலமைச்சரோ இருக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தால் அவங்க எவ்வளோ, தமிழ்நாடு அவங்க கையில் இருக்குது, காங்கிரஸுக்கு ஒன்றும் தமிழ்நாடு கையில் இல்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக ஒரு நல்ல நிலையில் வருது. பெண்கள் மத்தியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து ஓட்டெல்லாம் இன்றைக்கி திமுகவுக்கு வந்திருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கென்றே சில சமூகங்கள் வாக்களிப்பாங்க, பெண்கள்லாம் மேக்ஸிமம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த கான்செப்ட்லாம் அப்படியே மாறி இருக்கே இந்த நலத்திட்டங்கள் பல்வேறு விஷயங்களில். ஸோ கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு. ஸ்டாலின் திமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டர்ஸும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைக்கு அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறப்ப சீண்டி பார்க்குற மாதிரி நாங்கள் இந்த நேரம் பார்த்து விஜய்கிட்ட போகிறோம் அப்படிங்கிறப்ப கோபம் வரும்ல. ஓகே. இன்னைக்கு பாஜக எதிர்த்து எல்லாரும் களம் கொடுக்கணும், இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ராகுலை பிரதமராக அறிவிக்கிறாரு, பிரதமராக அவர் தான் வரணும்னு. நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை முதலமைச்சராக விட மாட்டோம், நாங்கள் இல்லைனா நீங்கள் தோற்று போவீங்கன்னு மிரட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க.
இந்த நிலை வந்தால் வேற வழி இல்லை. இல்லை டெல்லி தலைமையே இந்த முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க? டெல்லி தலைமை திமுகவோட இருக்க தான் விரும்புவாங்க. ஓகே. ஆனால் டெல்லி தலைமை ஒரு ப்ளே பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களே இடையில. கண்டிப்பாக டெல்லி ப்ளே டெல்லியோட ஆதரவு இல்லாமல் இவ்வளோ பேச மாட்டாங்க. ஸோ இப்போ ராகுல் காந்தி ஒரு தமிழ்நாட்டுடைய பல்ஸ் தெரிஞ்சவர், ஒரு ஆன்டி பிஜேபி, அவரும் சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடுறாருங்கிறது தான் வேதனையான விஷயம். ஏன்னா ராகுல் நினச்சா ஒரு லைனில் முடிக்கக்கூடிய விஷயம். அவர் இந்த மாதிரி பிறந்தநாள் வாழ்த்து கூட ஸ்டாலினுக்கு வந்து பிரதருங்கிற வார்த்தையை பயன்படுத்தலையே. எங்கள் அண்ணன் என் தம்பின்லாம் சொன்னார்ல, ஸ்வீட் கொடுத்து கேட்டெல்லாம் தாண்டி போய் அமரன் படத்தில் கார்த்திக் தான்ற மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணி அப்படி போய் கட்டி பிடிச்சார். இந்த மாதிரி பார்த்தா பிரதருங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தலை. அப்போ ஏதோ ஒரு சீண்டி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் எனக்கு புரியலை, எல்லா இடத்துலையும் தோற்று கொண்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தனக்கு உரிய மரியாதையை தர தமிழ்நாட்டில் சீண்டி பார்ப்பதுங்கிறது இது ஒரு அறிவானவர்கள் செய்யக்கூடிய செயல் அல்ல. இதை டெல்லி காங்கிரஸ் இப்படி பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட காங்கிரஸ்னு ஒரு கட்சி உருவாயிரும். ஓகே. அது வந்து இவங்க உருவாக்குற டெல்லி தேசிய காங்கிரஸோட திராவிட காங்கிரஸுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும். ஏற்கனவே காமராஜர் காங்கிரஸுங்கிறது பெரியார் காங்கிரஸாக தான் இருந்தது தமிழ்நாட்டில். அது ஒன்றும் புதுசு கிடையாது. காமராஜர் காங்கிரஸுங்கிறது ராஜாஜி எதிர்ப்பு காங்கிரஸ் தான். ஆச்சாரியார் எதிர்ப்பு காங்கிரஸ், பெரியார் ஆதரவு காங்கிரஸ். நிறைய நாத்திக ராமசாமி போன்ற பெரியாரிஸ்டுகளெல்லாம் அவரே அனுப்பி வச்சார் திகாக்கு போத்து காமராஜர்கிட்ட போங்கன்னு. அதனால் இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. தமிழ்நாடுங்கிறது ஒரே நூல் தான். பிராமினா நான் பிராமினாங்கிற அரசியல் தான். காங்கிரஸாக இருந்தாலும், சிபிஎம்மாக இருந்தாலும், ஈவன் பிஜேபியாக இருந்தால் கூட இன்றைக்கி நான் பிராமின் லீடர்ஷிப் தான் இருக்குது. காரணம் பெரியார் மண்ணுங்கன்னு தான். ஸோ இப்போ உங்கள் தேசிய கட்சியினுடைய தலைமையை போக்கை தீர்மானிக்கிற இடம் தமிழ்நாடு, பெரியார் மண். புரியுதுங்களா? நீங்கள் இங்கே வந்து இன்றைக்கி சத்தியமூர்த்தி ஐயரோ ராஜகோபாலாச்சாரியும் வைத்தியநாத ஐயரும் தலைவராக போட முடியாது. செல்வ பெருந்தையை தான் நீங்கள் தலைவராக போட்டாகணும். ஞான தேசியனை தான் போட்டாகணும். KS அழகிரி தான் போட்டாகணும். அந்த நிலையை உண்டு பண்ணது பெரியார் தான். அதனால் திருப்பி இந்த பெரியார் மண்ணோட இந்த தேசிய கட்சிகள் டெல்லி விளையாட்டுச்சுன்னா அதுக்கு பதிலடி வேறு மாதிரி இருக்கும். திராவிட காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று உருவாயிருங்க. பாசிதம்பரம் ஏற்கனவே உடைச்சவர் தான் காங்கிரஸை. மூப்பனார் காங்கிரஸை உடைச்சாரு. மூப்பனார்கிட்ட கட்சியை உடைச்சிட்டு போய் பாசிதம்பரம் இருந்தார். திண்டிவன ராமமூர்த்தி காங்கிரஸை உடைச்சவர் தான். இவர் வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸை உடைச்சி ராஜீவ்காந்தி பேர்லேயே கட்சி நடத்தினவர் தான். ஹாரூன் தேனி எம்பியாக இருந்தார். அவர் பையன் கூட வேளச்சேரி இப்போ MLA. அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தவர் தான். காங்கிரஸ் கட்சியை உடைச்சிட்டு. அதனால் காங்கிரஸ்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது. வன்னியர் எலமெண்ட்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இருப்பாங்க. இளைய பெருமாள் மாதிரி தலித் எலிமெண்ட் தலைவர்கள் உள்ளே இருந்து தனியாக கட்சி தொடங்கினாங்க. காங்கிரஸ் கட்சியிலேயே இடதுசாரி சிந்தனை இருக்கும். காங்கிரஸ் கட்சியில் கோபனா பெரியாரிஸ்ட் மாதிரியே பேசுவார். கோபனாவுடைய பேச்சு. அமெரிக்க நாராயணன்லாம் RSSகாரங்க மாதிரியே பேசுவாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சிங்கிற ஒரு கதப்பமாக இருக்கும். இல்லை இப்போ பல வகையில் ஏதோ ஒரு இடத்துல காங்கிரஸ் பிளவுபட்டுட்டே இருந்திருக்கு அப்படின்னா அதற்கான சூழல் இப்போ மீண்டும் வந்திருக்கா 2026? பெரிய லெவலில் பிளவு. இப்போ தமாக உருவான மாதிரி ஒரு திராவிட காங்கிரஸ் மாதிரி ஒரு உண்டாகும். ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ்னு உருவாக்க முடியாது. ஏன்னா தமாக ஆல்ரெடி வாசன்கிட்ட இருக்கு. தமிழக காங்கிரஸ்னு வைக்க முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தனியாக இருக்கு. வைக்கிறதா இருந்தால் திராவிட காங்கிரஸ் தான், வேறு வழியே இல்லை. அதுக்கு செல்வ பெருந்தகையும் ஓகேன்றுவார். சிதம்பரம் எல்லாரும் ஓகேன்ட்டு அப்படி ஒரு பேரை வச்சுருவாங்க. ஏன்னா தேசிய காங்கிரஸ்னு வைக்க முடியாதுல்ல. அப்போ என்ன வைக்கணும்? திராவிட காங்கிரஸ் தான். ஓகே. இல்ல தனியா பிரியக்கூடிய குரூப் வந்து திமுக விரும்ப போறாங்களா? ஆமா, வேற யார்ட்ட போவாங்க? அந்த குரூப் தான், அந்த குரூப்னுடைய தலைமையா தான் ப. சிதம்பரம் அவர்களோ இல்ல செல்வ பெருந்தகை போன்றவங்க இருக்கலாம். அப்படி ரெண்டா உடஞ்சுன்னா செல்வ பெருந்தகையை வந்து தலைவர் பதவியில இருந்து எடுத்துருவாங்க. ஆனா இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே டெல்லி தலைமையோட மீட்டிங்ல இருக்காங்க. இப்ப வரையும் அவங்க காங்கிரஸ் தாங்க. ஓகே. பின்னாடி சொல்றேன், இப்படி நடந்துச்சுன்னா உடையுங்கிறேன். அதுக்காக இப்பயே செல்வ பெருந்தகையை போய் நீங்க தான் திராவிட காங்கிரஸ் ஆச்சு, எதுக்கு சத்தியமூர்த்தி பண்ண உட்காந்துருக்கீங்கன்னு கேட்க முடியாது. அப்படிலாம் சூழல்லாம் வந்திருக்கு தமிழ்நாட்டுல. காங்கிரஸ் கட்சிக்கு உடைவதும் இணைவதும் இப்ப வரைக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிரும் அப்படின்னு தானே சொல்றாங்க. முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. முடிஞ்சிருச்சுன்னா அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒருவேளை அவங்க திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட காங்கிரஸ் ஒன்று உருவாயிரும். காங்கிரஸ் நினைத்த மாதிரி 25 சீட்டுக்கு மேலெல்லாம் தரமாட்டாங்க. அப்படி தந்துட்டா திமுக அது தோல்வி மாதிரி. 27+1 அப்படின்ற அசம்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. 25க்குள்ள நிறுத்தணுங்கிறது தான் திமுகவுடையது. ஏன்னா இப்போ இவங்களுக்குன்னா 27னா நான் தெரியாமல் கேட்குறேன். அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளோ தருவாங்க? இந்த இந்தியா கூட்டணியிலேயே தமிழ்நாட்டிலேயே இளைஞர்கள் அதிகம் உள்ள கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. புதுசாக இளைஞர்கள் சேரக்கூடிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. ஒர்க் பண்ணக்கூடிய கட்சி, திமுகவோட ஐடியாலஜிக்கலாக இணைந்து செயல்படக்கூடிய கட்சி. அவங்க கேட்க மாட்டாங்களா?
அவங்களுக்கு இப்போ ஆல்ரெடியே 9 சீட்டு தரப்போகிறதா பேசுகிறாங்க, 8, 9, 10 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறாங்க. இப்போ இவங்களுக்கு 2 கொடுத்துட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கேட்பாங்கல்ல, சார் நான் எங்கள் ஒர்க்கும் எங்களை விட 3 மடங்கு 4 மடங்கு கூட தரிக்கின்னு கேட்பாங்கல்ல. அப்புறம் நாளைக்கு காங்கிரஸ்காரனுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒர்க் பண்ணணும்ல, களத்தில் எதிரில் வைக்கிறதில்ல. அதனால் 25 வாங்கினா எல்லோரும் நல்லபடியாக இது பண்ணுவாங்க. 25 வாங்கி 23, 24 கூட காங்கிரஸ் ஜெயிக்கலாம் இப்போ உள்ள சூழலாம். இல்லை, ஆனால் இந்த நேரத்தில் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதே காங்கிரஸுக்கு பிரச்சனையா இருக்கா, இல்லை சீட் ஷேரிங்கில் தான் பிரச்சனையா? சீட் ஷேரிங் தான் பிரச்சனை, கூட்டணியில் இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, விஜய் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வராங்க, அந்த இடத்துல நமக்கு அதிகமான எண்ணிக்கையில் நம்பர்ஸ் கொடுக்கலாம், போனா துணை முதலமைச்சர் அப்படின்ற பதவி கூட காங்கிரஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க நம்பலாம்ல. விஜய்ட்டு போனால் ராகுல் காந்தியை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக கூட ஆக்குவார் அவர். இதுனா விஜயால் அந்த சக்தி உண்டு. ராகுல் காந்தியை துணை முதலமைச்சர் ஆக்குவார், சோனியா காந்தியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்குவார். ஆனால் ஜெயிச்சா அதெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன ஜெயிக்க போகிறாங்கங்கிறது இருக்குல்ல. இதுவரையும் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட ஜெயிச்சது இல்லைல்ல. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ச்சியாக வெற்றியை தந்திருக்குங்க, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு கூட்டணியை விட்டுட்டு ஒரு 150 ஆண்டு கால பாரம்பரிய கட்சியான காங்கிரஸ் 2 வருஷத்தில் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் தூங்கிட்டு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நம்பி போவாங்களா? அப்படி போனால் அது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு முடிவாக இருக்கும் யோசித்து பாருங்க. சீட்டு அதிகம் தர்றது ஒரு மேட்டராங்க. இப்போ விஜய்கிட்ட போனால் 110 சீட் கூட தருவார். விஜய்கிட்ட யார் நிற்க ஆள் இருக்கு? காங்கிரஸ் போனால் நல்லது தான். 110 சீட்டு வச்சு என்ன பண்ணுவீங்க? ஜெயிக்கணும்ல. 25 வாங்கி 24 சீட்டு எம்எல்ஏ ஆகிறது புத்திசாலித்தனமா, 112 சீட்டு வாங்கி முட்டை சீட்டு எம்எல்ஏ ஆகிறது புத்திசாலித்தனமா? இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் விஜய்கிட்ட போனால் 3 மடங்கு 4 மடங்கு கூட கிடைக்கும். விடுதலை சிறுத்தைகள் போனால் 60 சீட் கிடைக்கும். ஏன் கிடையாது? தாராளமாக கொடுப்பாங்க. இவங்க வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கிறோன்னு சொன்னால் தான் உண்டு. அவங்க அள்ளி அள்ளி கொடுப்பாரு. தேர்தல் வேலை பார்க்க ஆள் மிச்சம், கேண்டிடேட் இது மிச்சம், ஏதோ நமக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. ஓகே, லைக் இன்னைக்குள்ள இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவுக்கு வந்துடும் நம்பலாமா? காங்கிரஸ் திமுக இடையிலான இன்னைக்கு கொஞ்சம் இது ரொம்ப நான் பார்த்த வரையும் ரொம்ப சிவியராக போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எலெக்ஷனும் நெருங்கிருச்சுல, வேலையை பார்க்கணும்ல, அடுத்த தொகுதி அலாக்கட்டி பண்ணி இனிமேல் அடுத்த பிரச்சனை ஒன்று இருக்குது. சீட்டு ஒதுக்குறது விட பெரிய பிரச்சனை தெரியுமா? எந்த தொகுதி யாருக்கு? அமமுகவும் அதிமுகவும் சிவகங்கைக்கு போட்டி போடுது. சாத்தூர் விருதுநகர் பகுதியில் அதிமுக அமமுக சண்டை வரும். தேனி பெரியகுளம் சைடு வந்து பாரம்பரிய திமுகவா புதுசாக சேர்ந்த ஓபிஎஸ் ஆதரவாங்கிற இஷ்யூ வரும். வானூர் தொகுதியை லட்சுமணனுக்கு தள்ளி விட்டுலாமா, திமுக ஜெயிக்காத தொகுதின்னு பொன்முடி யோசிக்கலாம். நிறைய அரசியல் நடக்கும். நான் சொல்கிறதெல்லாம் ஊகம்தான், இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. சிவி சண்முகம் எம்சி உட்கட்சி சண்டை இருக்குது, சிவி சண்முகம் எம்சி சண்டை இருக்குது. யார் ஆதரவாளர்களுக்கு அதிக எம்எல்ஏ கொடுக்க போகிறோங்கிறது இருக்குது. பொன்முடி நிற்கிறாரா, பொன்முடி பையன் நிற்க போகிறாரான்னு தெரியல. திருக்கோயிலூர் யாருக்கு? பார்த்திபன் வந்து அணைக்கட்டு தொகுதியா ஏதோ ஒரு அங்கே அந்த வட தமிழகத்தில் ஒரு அமமுக செல்வாக்கான கேண்டிடேட் இருக்கிறார். அப்போ பாமக செல்வாக்கான இடத்துல அமமுக இருக்குது. அப்போ பாமகவுக்கு ஒதுக்குமா அமமுகவுக்கு ஒதுக்குவாரா எடப்பாடி? கோவில் நகரங்கள் எல்லாம் பாஜக வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ கோவில் நகரங்கள் ஸ்ரீரங்கம் மாதிரி ராமநாதபுரம் பகுதியெல்லாம் அதிமுக செல்வாக்கான பகுதி, அதை பாஜகவுக்கு கொடுக்குமா? தொகுதி எண்ணிக்கையும் அதிகம் கேட்குறாங்க, அதிமுக ஜெயிக்கிற தொகுதியாக பார்த்து பாஜக கேட்குறாங்க. இது ரெண்டையும் டேக்கிள் பண்ணணும். இதே பிரச்சனை திமுகக்குள்ளேயும் உண்டு. ஓகே, அதனால் இப்போ அவங்க எப்படி இது கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ வட தமிழகத்தில் தேமுதிக ஓரளவுக்கு இப்போ அந்த திமுக வீக்கான பகுதியில் தேமுதிக சேர்ந்தது பலம். அந்த தொகுதியில் தேமுதிகவே ஃபுல்லாக நிற்க போகுதா, இல்லை விசிகாவுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்லை திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணுமா, அதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு பார்க்கணும். தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் சேர்ந்ததுனால எந்தெந்த பகுதி அதிகம் செல்வாக்காக இருக்குது, அதை ஓபிஎஸ்ஸே எடுத்துக்குவாரா இல்லை திமுகவுக்கு கொடுப்பாரா, இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் அதெல்லாம் அடுத்த கட்ட பிரச்சனை. ஓகே, ஆனால் முதல்வருடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? ஒருவேளை காங்கிரஸோட ட்ராவல் பண்ணணும்னு தான் நினைப்பார், காங்கிரஸ் வேணும்னு தான் நினைப்பார். ஏன்னா அவருக்கு இப்போ பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப முக்கியம், இந்தியா கூட்டணி ரொம்ப முக்கியம். சிவசேனாலேருந்து எல்லாரும் ஸ்டாலினை இது பண்ணுறது கோஆர்டினேட் அவ்வளோ அழகாக எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறாரு. அதனால் அவர் இப்போ வேணான்னு பிரச்சனை வேணான்னு தான் நினைப்பார். ஓகே ஓகே, மாணிக் தாக்கூர்களையும் பிரவீன் இதுகளையும் சக்கரவர்த்தி கண்டுக்க மாட்டார். ராகுல்கிட்ட பேசி நல்லபடியாக முடிக்கணும்னு தான் அவர் நினைப்பார். இப்போ அதனால தான் பாஸ்னவர் மாதிரி ஒரு பழுத்த அரசியல்வாதி அங்கே வந்திருக்கார். மாணிக் தாக்கூருக்கு ஒரு அப்பா வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவர் வந்து பேசுகிறாரு, இப்போ பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பேசுவாங்கல்ல. ஒரு 20 வருஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே இல்லை, தொடர்ந்து கூட்டணியில் இருக்கோம், ஒரு அலுப்பாக இருக்குது, அதிகாரத்தில் இல்லை காங்கிரஸ், டெல்லியிலேயும் இல்லை, மாநிலத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஆனால் நாங்கள் ஒரு பெரிய கட்சின்னு இருக்கிறோம், கட்சியே வளராமல் இருக்குங்க மாதிரி தான் பேசுவாங்க இயல்பாக.
இல்ல அந்த வகையில ஒரு தேசிய கட்சியா இருக்கும், பவர் ஷேரிங் கேட்கறதுல தப்பு இல்லையே அப்படிங்கறத அவங்க நினைக்கலாம்ல. பவர் ஷேரிங் கேட்பது தப்பு இல்லைன்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல எதுக்கு காங்கிரஸுக்கு தரணும்? ஏங்க அவங்க கட்சி அவங்க அதிகாரத்துக்கு வந்தால் அவங்க கட்சி அதுக்காக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, கொள்கை ரீதியாக மாநில கட்சி தாங்க ஒரு தமிழ்நாட்டில் இருக்கணும். ஒரு தேசிய கட்சிக்கு பங்கு கொடுப்பதுங்கிறது கொள்கை அடிப்படையிலேயே தேவையில்லாத ஒன்று. அது மறைமுகமாக வலதுசாரி சிந்தனைகள் வந்துடும் தேசிய கட்சியில் வந்தால். இன்றைக்கி இடபிள்யூஎஸ் 10% காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன, திமுக நிலைப்பாடு என்ன? இவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு தந்தால் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கணும்? தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரங்க திமுக மாதிரியே யோசிப்பாங்க. டெல்லி காங்கிரஸ் எப்படி யோசிக்கும்? ப்ரோ பிராமினாக யோசிக்கும், ஆன்டி எஸ்சி ஆன்டி பிசியாக யோசிப்பாங்க. யோசிச்சாங்கல்ல. இடபிள்யூஎஸ் 10%ல் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியாரில் உங்கள் நிலைப்பாடு என்ன? காவேரியில் காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவு மீட்பில் காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? இவங்களோட கூட்டணி வச்சிருக்கும் போதே இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. எங்க காங்கிரஸ் கொள்கை வேற, அவங்க கொள்கை வேற. ஈழத்தமிழர் விடுதலை காங்கிரஸ் எதிர்க்குது, நீங்கள் ஈழ தமிழருக்கு ஆதரவானவங்க, அவங்க எதிரானவங்க. இப்படி ஏகப்பட்ட வெறுமனே ஒரு கூட்டணி வச்சிருக்கப்பே இதையெல்லாம் அவ்வப்போது கேட்குறாங்க. அமைச்சரவையில் பங்கு வந்துட்டா அதெல்லாம் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்? ராமர் கோயிலுக்கு எதிராக தமிழ்நாடு பேசிடும், காங்கிரஸால பேசிட முடியுமா? சரி, காங்கிரஸ்க்கு கொடுக்க வேண்டாம், விசிகா மாதிரியான கட்சிகளுக்கு கொடுக்கலாம்ல. விசிகா கேட்கலையே. விசிகா அதாவது கொடுத்துருவாங்களா? கேட்டால் கொடுத்துருவாங்களாங்கிறது திமுக தலைமைங்க. ஏங்க, உங்களுக்கு எல்லா இடத்தையும் கொள்கை மட்டும் தீர்மானிக்காது, கொள்கையும் தீர்மானிக்கும்னு உண்மை தொகையோடு சொல்கிறாரு. கொள்கையும் தீர்மானிக்கும். விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கக்கூடாதானா கொள்கை அடிப்படையில் அவங்க கொடுக்கறது மகிழ்ச்சி தான், அதை நம்ம மறுக்கலை. ஆனால் இந்த திமுக வந்து அதை எப்படி யோசிக்கும்? இன்றைக்கி சீட் ஷேரிங் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கே 1008 அடிதடி இருக்குங்க. இன்றைக்கி திமுகவில் வந்து இப்போ வர முக்கியமான ஆட்கள் எல்லாம் அதிமுக காரங்களாயிடுறாங்க. செந்தில் பாலாஜி, சேகர்பாபு, ரகுபதி, முத்துசாமி, இப்போ ஓபிஎஸ் வரையும் வந்தாச்சு. இப்போ ஒரு மாதிரி இருக்கிறவங்களையும் சமாதானப்படுத்திட்டு வந்தவங்களையும் மகிழ்விச்சுக்கிட்டு இருக்கணும். இதில் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்குங்கிறது யதார்த்தத்திலே பிரச்சனையாச்சே. திருமாவளவன் ஒரு திராவிட கட்சிங்கிற அடிப்படையில் கூட ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு. ஆனால் அது வெறும் கொள்கை மட்டுமா பவர் பாலிடிக்ஸை தீர்மானிக்குது? ஓகே, பட் அந்த அக்கோமடேஷன் தானே பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் இல்லை நம்பர்ஸை ஒதுக்குறாங்க அப்படின்னாலும் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் இருக்கக்கூடிய தேமுதிகவாக இருக்கட்டும், மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், இந்த கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய சீட்ஸ் எங்கேருந்து போக போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது திமுக காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்களா? அவங்களுடைய சீட்ஸ் திமுக கண்டிப்பாக பண்ணிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த கட்சிகள் கை வைக்க முடியாது. ஓகே, ஏற்கனவே திமுக அதை இழக்க தான் போகுது. இப்போ பிரேமலதா திமுக இழந்து கூட்டணி கட்சிகளின் வெற்றியை உறுதி செய்யுது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க, அபர்ணா ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு கடந்த முறை வாங்கின அதே சீட்டை கொடுத்துட்டு புதுசாக வர கட்சிகளுக்கு இவங்க கொஞ்சம் கொடுத்துட்டு இழக்கும் போது என்ன நடக்கும்? உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். ஏன்னா போன முறை இருந்ததை விட 3 கட்சி எக்ஸ்ட்ரா சேர்ந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண போகுது. அந்த கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த கட்சிகள் வந்து நீங்கள் நிற்கிற தொகுதியிலையும் வேலை பார்ப்பாங்கல்ல. 3 கட்சி எக்ஸ்ட்ரா வருதுங்க. 3 கட்சியும் பெரிய கட்சி இல்லை, ஒத்துக்கிறேன் நான். பெரிய கட்சிகள் இல்லை, ஒத்துக்கிறேன் நான். கமலஹாசன் கட்சியெலாம் அப்படி ஒன்றும் பெரிய ஓட் பேங்க் இருக்காது. இருந்தாலும் ஒரு எண்ணிக்கை கூடுதில்ல. எஸ்டிபிஐ ஓரளவுக்கு கேடர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு எஸ்டிபிஐ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஓபிஎஸ் என்ன இருந்தாலும் தேனி மாவட்டம் இதெல்லாம் இருந்தவர், ஒரு கம்யூனிட்டி இது அப்படிங்கிறப்ப ஒரு முக்குளத்தோர் ஓட்டு கொஞ்சம் கூட கிடைக்கும். சின்ன சின்ன லாபம் தாங்க. ஆனால் சின்ன சின்ன லாபம் தானங்க தொகுதி வெற்றியை தீர்மானிக்குது. 383 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வருமே. அந்த 383ல் 75 ஓட்டு ஓபிஎஸ் ஓட்டு இருந்தால் கூட ஓபிஎஸ்ஸை ஜெயிச்சது உங்களுக்கு லாபம் தானே. இந்த வெற்றி திமுக மட்டுமா தரப்போகுது? விடுதலை சிறுத்தை பிரேமலதாவை சேர்த்தது வட தமிழகத்தில் விசிகாவுக்கு உதவும்ல. ஒரு 300லேருந்து 3500 ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சா கூட விசிகா ஜெயிச்சிரும்ல சில தொகுதிகளில். அந்த மாதிரி தானே இப்போ வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறாங்க. அப்போ பிரேமலதாவை சேர்த்தது விசிகாவுக்கு லாபம், பாமகவுக்கு அந்த கூட்டணியில் பின்னடைவு, ஏடிஎம்கேக்கு. ஏன்னா பாமக பெல்ட் ஃபுல்லாக பிரேமலதா நிற்க போகிறாங்க. தருமபுரி, பெண்ணகரம், பாலக்கோடு இது எல்லாமே பிரேமலதாவுக்கு செல்வாக்கு இருக்குது. அந்த தொகுதியில் திமுக தன்னை வீரியமாக அடிக்கிறதுக்கு பண்ருட்டி வேல்முருகன், பிரேமலதா, பிசிகா இவங்களை பயன்படுத்திக்கலாம். இப்போ திமுக அப்படி தான் யோசிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரேமலதா வரப்போ அவங்களுக்கு சீட்டு தரணும்ல. பிசிகா சீட் எடுத்து கொடுக்க முடியாது. காங்கிரஸ் 25 தொகுதிகளோட நிற்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அட்லீஸ்ட் 27, 28+1 அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்கன்னு இருக்காங்க. இப்போ மார்ச் 16ஆம் தேதி நமக்கு ராஜ்யசபா எலெக்ஷன் வேற வரப்போகுது. அப்போ காங்கிரஸும் ஒரு ராஜ்யசபா தொகுதி கேட்குறாங்க அப்படின்னா, தேமுதிகவும் ஒரு ராஜ்யசபா தொகுதி கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு அக்கோமடேட் பண்ண திமுக ரெடியாக இருக்காங்களா? இல்லை, அந்த ப்ராமிஸ்லாம் கொடுத்தான குட்டி வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கேட்குறாங்க ராஜ்யசபா தொகுதி. ஆமாம் கேட்குறாங்க.
அது இவங்க கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு ராஜ்யசபா கொடுக்கறதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பலனும் இல்லை. ஏன்னா அவங்க ராஜ்யசபா யாரை அனுப்புவாங்க? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு காங்கிரஸ்காரர் கேபையா பையான்னு யாரோ ஒரு இந்திக்காரர் கூட அனுப்புவாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் ராஜ்யசபானா அவங்க ஒரு வன்னியரசுக்கு தான் கொடுப்பாங்க. தேமுதிகனா யார் சுதீஷ் கொடுப்பாங்க, பையனுக்கு கொடுப்பாங்க. காங்கிரஸ்னா அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். செட்டப் அப்படி இருக்கு. ஓகே, இப்போ இந்த தேர்தல் ராஜ்யசபா தேர்தல் வரதுனால எம்எல்ஏ சீட்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ராஜ்யசபா சீட் கேட்கறதுக்காக ரெடியா இருக்காங்களோ கூட்டணி கட்சிகள்? கூட்டணி கட்சிகள்னா எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கட்சிகளும் இல்ல, முக்கிய கட்சிகள் நீங்க சொன்ன மாதிரி விசிகா கேட்கறாங்களா, டிமாண்ட் வச்சிருக்காங்களான்னு இல்லை, வைக்க வாய்ப்பு இருக்குல்ல? வைக்க வாய்ப்பு இருக்கு. வன்னியரசுக்கு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா கூட எனக்கு செய்தி வந்தது. இது உறுதியான செய்தியான்னு தெரியல. ஒருவேளை ஏன் கொடுக்கலாம், வன்னியரசுக்கு கூட கொடுக்கலாம். இதில் என்ன இருக்குது? ஏன்னா போன முறை அவர் தோத்துட்டார் எம்எல்ஏ எலெக்ஷனில். ஒரு கொள்கை ரீதியாக திமுகவோட இணைஞ்சிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள். வன்னியரசு ஒரு ஈழ உணர்வாளர், தமிழ் உணர்வு, எல்லா கட்சிகள்கிட்டையும் ஒரு நட்பாக பழகக்கூடியவர். அதெல்லாம் பார்ப்பாங்க. ராஜ்யசபாக்கு அனுப்புகிறப்ப பேச்சாளர், எழுத்தாளர் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறாரு, கண்ணியமாக பேசுகிறாரா, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் வன்னியரசுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன அழுத்தங்கள், ஒரு யார் யார் இது காலியாகுது, காலியாகிற இடத்துல ஒரு அருந்ததியர், இப்போ வன்னியர் அருந்ததியர் இடத்துல காலியாகிற இடத்துல பறையரை போட முடியாது. இல்லை பரவாயில்ல தலித்துங்கிற அடிப்பில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களா, நிறைய இருக்குது. அது அந்தந்த நேர கணக்குகள். அவர் ராஜ்யசபா பதவியில் இருந்தவரை நீங்கள் சும்மா விட்டுற முடியாது. அவர் பதவி எடுத்துட்டீங்கன்னா அடுத்து ஏதாவது கொடுக்கணும் நீங்கள். ஓகே, இல்லை ஆனால் இந்த நேரத்தில் இது ஒரு குரூசியலான டைமாக இருக்குல்ல. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்யணும், நம்ம ஆட்சியையும் பிடிக்கணும், அண்ட் அதே சமயம் ராஜ்யசபா சீட் கேட்குறாங்கன்னா அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணும். அப்போ எது பிரதானமாக முக்கியமான விஷயமா பார்க்கும் திமுக? அதிக சீட்டு கொடுக்கறத தவிர்த்துரும். யாருக்கும் அதிக சீட்லாம் கிடையாது. அதான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் கூட கொடுப்பாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அது மட்டும் தான் நடக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கான இன்னுமா தொகுதிகள் மற்ற எந்த கட்சியிலும் அப்படி இருக்க மாட்டாங்க. கடந்த முறை கொடுத்தது குறைக்க மாட்டாங்க. ஓகே, இதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ராஜ்யசபா சீட்ல கடந்த முறை கொடுத்ததுலேருந்து யாருக்குமே குறைக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஒரு 3-4 சீட்டு கூட வருங்கிறது தான் தகவலாக வருது. ஓகே, இடதுசாரிகளுக்கும் அதே சீட்டு, மதிமுகவுக்கும் அதே சீட்டாக தான் இருக்கும் அப்படி மாதிரி சொல்கிறேன். ஏன்னா ஓட் கெப்பாசிட்டி இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்கல்ல, அதனால் அந்த அடிப்பில் தான் இருக்கும். மற்றபடி யாருக்கும் அதிக சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஒரே ஒரு நிறைவான கேள்வி. காங்கிரஸ் பிளவுபட போகுது அப்படிங்கிறத பேசணும். ஒருவேளை காங்கிரஸ் பிளவுபடுது அப்படின்னா திமுக கூட்டணிக்கு போனாலும் பிளவுபடும், திமுக கூட்டணிக்கு போகலனாலும் பிளவுபடும் அப்படின்ற ஒரு திமுக கூட்டணியில் இருந்து அதுக்கு பிளவுபடுது. திமுக கூட்டணிக்கு போனா ஏற்கனவே அங்க ஒரு சாரார் வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் அவங்க மட்டும் தனியாக வேணா புரிஞ்சு போகலாம். ஓகே, டெல்லி ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அப்படி அவங்க போறாங்கன்னா போவாங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸ் ஒரு பிரிவாகி ஒரு பிரிவு திமுகவோட கூட்டணி வச்சிரும். ஓகே, பீட்டர் அல்ஃபோன்ஸு, கோபண்ணா, ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை, வசந்தகுமார், கன்யா, எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க. சீட்டு வாங்கினவங்க, சீட்டு வாங்கினவங்க, அடுத்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் திமுக கூட்டணி தான் இருப்பாங்க. ஓகே, இதுவரை ஒரு எம்எல்ஏ எதிர்த்து பேசியிருக்காங்கன்னு சொல்லுவோம் திமுகவை. மாணிக் தாக்கூர், இந்த கோரிக்கை வச்சவங்க யாருமே எம்எல்ஏ கிடையாது. எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை உள்ளவங்களும் கிடையாது. நேற்றைக்கு கூட எம்எல்ஏக்களோட தான் மீட்டிங் முடிஞ்சிருக்கு, கேசி வேணுகோபாலோட. விஜய் ஆதரவு, விஜய்கிட்ட போகணுங்கிற கான்செப்ட் அவங்கள்ட்ட இருந்து வராது. ஓகே, கட்சிக்காரனா தன் கட்சிக்கு கூடுதல் சீட்டு வேணுங்கிறத எம்எல்ஏக்கள் மறுக்க மாட்டாங்க. திமுகவை சீண்டி பார்க்குறதா விரும்ப மாட்டான். ஏன்னா வேலை பார்க்கணும்ல, இவங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா அவன் எம்எல்ஏ ஆகணும், அதில் வந்து தெளிவாக இருப்பாங்க. அதனால் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து தமிழ்நாடு திராவிட காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்து திமுகவோட 2 சீட்டு வாங்குவாங்க. ஓகே, அதான் நடக்கும். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார்.